Hello students, in this video we are going to know about the faces of a graph, interior and exterior faces of a graph. So ஒரு கிராஃப்னு எடுத்து அதோட ஃபேஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கிராஃப் பார்க்கலாம். So there are 9 edges in this graph. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So 9 edges இருக்கு இந்த 9 vertices are there in this graph. Okay. ஸோ இந்த கிராஃபோட ஃபேஸஸ்லாம் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேன் கிராஃப் வந்து அந்த பிளேனை வந்து பிரிக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செவரல் ரீஜியனாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்கிற ஃபேஸ் வந்து கன்சிடர் பண்ணும். வெளியில் இருக்கிற ஃபேஸ் தான் 1. ஓகே. ஸோ செகண்ட் இஸ் திஸ் ஃபேஸ் அண்ட் தேர்ட் இஸ் திஸ் ஃபேஸ். தெர் ஆர் 3 faces ஃபார் திஸ் கிராஃப். ஓகேவா? அதாவது ஃபேஸுன்றது எப்படின்னா, ஒன்று எக்ஸ்டீரியர் ஃபேஸ் இருக்கும், அடுத்து இன்டீரியர் ஃபேஸஸ் நிறையா இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் ஃபேஸ் கண்டிப்பாக எல்லா கிராஃப்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் F1. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸஸை எக்ஸ்டீரியர் ஃபேஸ், வெளியில் இருக்கிற ஃபேஸ். ஸோ இன்டீரியர் ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் பவுண்டடாக இருக்கும். யூ கேன் see a cycle. ஸோ சைக்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். 1 2 2 2 3 3 2 1 is a cycle. So this is a face. Another face is F3. F3 is also inside the cycle. So F3 na இது ஒரு ஃபேஸ். in the face of the graph G. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு எட்ஜுமே, இப்போ ஒருவேளை இதில் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபேஸோட பவுண்ட்ரி எப்படி இருக்குது, சைக்கிளாக இருக்குது. இந்த ஃபேஸோட பவுண்ட்ரி என்ன சொல்வீங்க, 1 2 2 2 3 3 2 1 இஸ் அ சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளில் இருக்கிற ஒவ்வொரு எட்ஜுமே, இப்போ ஒருவேளை அந்த பவுண்ட்ரி வந்து சைக்கிளாக இருந்தது அப்படின்னா, அந்த எட்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 ஃபேஸில் இருக்கும். ஒன்று வந்து ஃபேஸ் 1க்கும் அதோட பவுண்ட்ரியாக இருக்கும், ஃபேஸ் 2க்கும் அதோட பவுண்ட்ரியாக இருக்கும். வாட் இஸ் பவுண்ட்ரி இஸ் நத்திங் பட், ஸோ F1ஓட பவுண்ட்ரி அப்படின்னா எல்லா எட்ஜஸையும் சொல்லணும். வெளியில் இருக்கிற எல்லா எட்ஜஸுமே F1ஓட பவுண்ட்ரி. ஸோ பவுண்ட்ரி ஆஃப் F1 இஸ் 1 3 3 4 4 5 5 6 இந்த எட்ஜஸ் எல்லாமே பவுண்ட்ரி. அடுத்து 6 7 7 4. again it comes to we have written 4 3 எழுதிட்டோமா. ஸோ 4 3 3 2 3 2 and 2 1. இது எல்லாமே என்னது, பவுண்ட்ரிஸ். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 2 2 2 3 3 2 4 வெளியில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே பவுண்ட்ரி ஆஃப் த ஃபேஸ் 1. அண்ட் ஃபேஸ் 2ஓட பவுண்ட்ரி என்னது, 1 2 2 3 3 1 இஸ் த ஃபேஸ் 2 பவுண்ட்ரி. அண்ட் F3ஓட பவுண்ட்ரி என்னது, அதில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே என்ன வந்துடும், F3ஓட பவுண்ட்ரின்னு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எட்ஜஸ்லாம் என்னது, F2ஓட பவுண்ட்ரி என்ன எழுதுவீங்க, 1 2 2 3 and 3 1. ஸோ அந்த ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற எட்ஜஸ், அதை வெளியில் கவர் பண்ணியிருக்கிற எட்ஜஸ் எல்லாமே என்னது, பவுண்ட்ரி. அண்டு F3ஓட பவுண்ட்ரி என்னது, 4 5 5 6 6 7 7 4 4 8 and 8 9 are the boundaries of the face F3. ஸோ ஃபேஸஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஃபேஸஸ் இஸ் நத்திங் பட் பார்ட்டிஷன்ஸ். பிளேனோட பார்ட்டிஷன். பிளேனை நம்ம பிரித்து எழுதுகிறோம். எப்படி ரீஜனாக பிரிக்கிறோம், எப்படி பிரிக்கிறோம், ஒன்று எக்ஸ்டீரியர் ரீஜன் அண்ட் இன்டீரியர் ரீஜன் பிரிக்கிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ரீஜன்னா என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்டீரியர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் ரீஜன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இன்டீரியர் ஃபேஸஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸை டினோட் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, F of G is the symbol. Okay, so F of G denote the faces of the graph G. அப்போ எத்தனை ஃபேஸஸ் இருக்குது இந்த கிராஃபில் அப்படின்னா, 3 faces இருக்குது. F of G is equal to F1 F2 F3. ஸோ இட் கண்டெயின் 3 faces. அதில் ஒரு எக்ஸ்டீரியர் ஃபேஸ் இருக்குது, 2 இன்டீரியர் ஃபேஸ் இருக்குது.
ஸோ கிராஃப்லையோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தோன்னே இந்த சைக்கிளாக இருக்குது அப்படின்னோடனே இதுதான் பவுண்ட்ரி, அப்போ எல்லா பவுண்ட்ரியுமே சைக்கிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஸோ 1 2 2 3 3 1 இஸ் அ சைக்கிள். ஆனால் இங்கே F3 வந்து எப்படி இருக்குது, 4 5 5 6 6 7 7 4 4 8 8 9, இட் இஸ் நாட் அ சைக்கிள். ஸோ எல்லா பவுண்ட்ரி ஃபேஸோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் சைக்கிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி F1 எக்ஸ்டீரியர் ஃபேஸுக்கும் என்ன கிடையாது, பவுண்ட்ரி வந்து சைக்கிள் கிடையாது. ஓகேவா? சைக்கிளில் இருக்கிற எட்ஜு வந்து அதாவது பவுண்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அந்த எட்ஜு வந்து 2 ஃபேஸுக்கு பவுண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை அந்த எட்ஜு சைக்கிளில் இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபேஸஸோட பவுண்ட்ரியாக இருக்கும் அந்த எட்ஜ், ஒரு எட்ஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லா பவுண்ட்ரியுமே நம்மளால் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ ஃபார்மல் டெஃபனிஷன் ஃபார் ஃபேஸோட டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? பிளேன் கிராஃப், ஒரு பிளேன் கிராஃப் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் பிளேன் கிராஃப்? எம்பெடிங் ஆஃப் அ பிளேனார் கிராஃப். வாட் இஸ் எம்பெடிங் ஆஃப் அ பிளேனார் கிராஃப்? வித்தவுட் இன்டர்செக்டிங் எட்ஜஸ். எந்த கிராஃபில் இன்டர்செக்டிங் எட்ஜஸ் இல்லையோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, பிளேன் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேன் கிராஃப் வந்து எதை பார்ட்டிஷன் பண்ணுது? பிளேன், நம்ம வச்சுருக்க ஃப்ளாட் சர்ஃபேஸையே பார்ட்டிஷன் பண்ணுது செவரல் ரீஜியன்ஸாக. எ பிளேன் கிராஃப் G partitions the plane into several regions. These regions are called faces. இந்த regions தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா faces அப்படின்னு சொல்கிறாங்க. So it is denoted by f of G. Just now I said it is denoted by ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் பவுண்ட்ரி நீட் நாட் பி அ சைக்கிள். பவுண்ட்ரி ரீஜியன் வந்து ஒரு ரீஜனோட பவுண்ட்ரி எக்ஸ்டீரியர் ரீஜனாக இருந்தாலும் சரி இன்டீரியர் ரீஜனாக இருந்தாலும் சரி அதோட பவுண்ட்ரிஸ் வந்து சைக்கிளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சைக்கிளிக் எட்ஜ்லேயும், அதாவது ஒவ்வொரு சைக்கிளிக் எட்ஜையும் எடுத்துட்டாலும், அதாவது சைக்கிளில் இருக்கிற ஒவ்வொரு எட்ஜையும் எடுத்தாலும் இந்த எட்ஜு இந்த ஃபேஸுக்கும் பவுண்ட்ரியாக இருக்கும், F3க்கும் பவுண்ட்ரியாக இருக்கும். அப்போ சைக்கிளில் இருக்கிற ஒரு எட்ஜ் வந்து 2 ஃபேஸஸ்க்கு என்னவாக இருக்கும், பவுண்ட்ரியாக இருக்கும். தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். எவ்ரி சைக்கிளிக் எட்ஜ் பிலாங்ஸ் டு த பவுண்ட்ரிஸ் ஆஃப் 2 ஃபேஸஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு see இந்த கிராஃபில் எப்படி இருக்குது. இந்த கிராஃபில் இந்த எட்ஜை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும், இந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ இந்த எட்ஜ் என்ன சொல்லுவீங்க, கட் எட்ஜ்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ கட் எட்ஜ் வந்து எப்பயுமே ஒரே ஒரு ஃபேஸில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபேஸோட பவுண்ட்ரியில் தான் இருக்கும் கட் எட்ஜ். ஸோ இந்த எட்ஜ் எதுக்குள்ளே இருக்குது, F1ஓட பவுண்ட்ரியில் மட்டும்தான் 3 4 அப்படின்ற எட்ஜ் வந்து இருக்குது. 3 4 இஸ் சேம் அஸ் 4 3. ஓகே, எஸ். அன்லெஸ் இட் இஸ் நாட் டெரக்டட் கிராஃப். டெரக்டட் கிராஃபாக இல்லை அப்படின்னா 3 4ம் 4 3யும் ஒன்று தான், எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ கட்டெஜ் ஈன்றது வந்து கட்டெஜ், இந்த கிராஃபோட கட்டெஜ் ஒரே ஒரு ஃபேஸில் தான் இருக்கும். சைக்கிளிக் எட்ஜாக இருந்தால் மட்டும்தான் அது 2 பவுண்ட்ரிஸில் இருக்கும், 2 ஃபேஸோட பவுண்ட்ரிஸில் இருக்கும். அதர்வைஸ் கட்டெஜாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸோட பவுண்ட்ரியில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.